ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 4 செப்டம்பர் 2025. இன்னைக்கு பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறார்னா, योग को ज्वाला रूप बनाने के लिए सेकंड में बिंदी स्वरूप बन मन बुद्धि को एकाग्र करने का अभ्यास बार बार करो. பாபா குழந்தைங்களுக்கு சொல்றாரு, யோகத்தை சக்தி நிறைந்ததாக ஆக்க வேண்டும் என்றால் ஒரு நொடியில் பிந்தி ஸ்வரூபமாக ஆகி மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்கான பயிற்சி அடிக்கடி செய்யுங்கள். என்ன பயிற்சி செய்ய சொல்றாரு பாபா? இடையிடையே முழு நாளாக நம்ம பலவிதமான காரிய விவகாரங்களில் ஈடுபடுவோம். ஆனாலும் இடையிடையே ஒரு நொடிக்காவது நான் புள்ளி எனக்கூடிய அந்த ஒரு ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான பயிற்சி அடிக்கடி செய்து பாருங்க. स्टॉप कहाँ और सेकेंड में व्यर्थ देह बाण से मन बुद्धि एकाग्र हो जाए. அப்போ நாம் நம்முடைய மனதிற்கு கட்டளை இடுகிறோமா, இப்பொழுது இந்த வீணானவற்றை நிறுத்த வேண்டும், அல்லது நம்ம எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறோமோ அதுக்கு ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் உடனே அதை நிறுத்தி விட்டு மனம் மற்றும் புத்தி ஒருமுகப்பட்டு பாபாவினுடைய நினைவில் ஈடுபடணும். அந்த ஒரு பயிற்சி நீங்கள் செய்து பாருங்க. ஐசி கண்ட்ரோலிங் பவர் சாரே தின்மே யூஸ் கரும். பாபா சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோலிங் பவர், கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை முழு நாளும் உபயோகித்து பாருங்கள். அதை ட்ரை பண்ணுங்க. உங்களால் ஸ்டாப் சொன்ன உடனே மனம் புத்தியை கண்ட்ரோல் பண்ண முடியுதா, அப்போ மனம் அங்கே போகுதா, புத்தி மேலே போகுதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஜஹா மன் புத்தி கோ லகானா சாஹோ வஹா செகண்ட் மே லகு ஜாயே. பாபா சொல்றாரு, எப்பொழுது அப்போ இங்கே இருக்கக்கூடாது, மனம் வீட்டின் பக்கம் போகணும், பரந்தாம் பக்கம் போகணும், அங்கே நம்ம கொண்டு போகணும்னு சொல்கிறோன்னா மனம் புத்தியால் அங்கே நினச்சிருக்க முடியுதா? ஆக எங்கு நீங்கள் உங்கள் மனதை ஈடுபடுத்த விரும்புகிறீர்களோ அங்கு ஒரு நொடியில் ஈடுபட வேண்டும். அந்த மாதிரி முடியுதா? இங்கே ஸ்டாப் சொன்ன உடனே இந்த விஷயங்களை மறந்துடுறோம். அதே போல் மனபுத்தி அங்கே போகணும், பாபா பக்கத்தில் இருக்கணும், சர்வசக்திவானை சந்திக்கணும், சாந்தி கடலை சந்திக்கணும் அப்படின்னா உடனே உங்களால் அங்கே இருக்க முடியுதா? இதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். இதற்கான பயிற்சி செய்து பாருங்கள். இதன் மூலமாக பாபா என்ன சொல்றாரு, முழு நாளும் ஒரு பவர்ஃபுல்லான சக்திசாலியான நிலையை நீங்கள் அனுபவம் செய்வீங்க. நல்லது. ஓம் சாந்தி.